يا من صليت بكل الأنبياء بسم الله الرحمن الرحيم. எமது அல் குர்ஆன் மதரசாக்களில் கற்பிக்கப்படும் காலம் பற்றி நாம் கவனம் செலுத்துவோமாயின் பல நகைப்புக்குரிய தகவல்களை நாம் பெறலாம். அல் குர்ஆன் மதரசாக்களில் மாணவர் அடையும் தேர்ச்சி மட்டம் என்ன? ஷக்கில் இடப்பட்ட, அதாவது ஃபத்ஹா, கஸ்ரா, வம்மா மற்றும் ஷத்து, மத்து போன்ற உயிர்க்குறிகள் இடப்பட்ட அரபு எழுத்துக்களை வாசிப்பதுதான் மாணவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. வேறு வகையில் சொல்வதானால் அல் குர்ஆனை பார்த்து ஓதுவதுதான் மாணவரிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் பிரதான அடைவு மட்டமாகும். ஹதீஸ் ஷரீஃப், சந்தர்ப்ப துஆக்கள் போன்ற ஏனையவை துணை இலக்குகளாகவே அமைகின்றன. இவ்விலக்கை அடைவதற்கு செலவிடப்படும் காலத்தை கணக்கிடும்போது பிரமிப்படைய வேண்டியுள்ளது. 4 வயதில் ஆரம்பிக்கும் அல் குர்ஆன் மதரசா சுமார் 11 வயது வரை ஏறத்தாழ 8 ஆண்டுகள் நீடிக்கின்றது. பாடசாலை நாட்களில் நாள் ஒன்றுக்கு 2 மணித்தியாலங்கள் நடைபெறுகின்ற இம்மதரசாக்கள் வார இறுதி நாட்களில் கூட மூடப்படுவதில்லை. மாறாக சுமார் 4 மணித்தியாலங்கள் நடைபெறுகின்றன. பாடசாலை தவணை விடுமுறைகளிலும் கூட இம்மதரசாக்களுக்கு விடுமுறை இல்லை. இவ்வாறு 7 அல்லது 8 ஆண்டுகள் அடர் தொடராக முயற்சி செய்து காணும் பயன் ஷக்கில் இடப்பட்ட அரபு எழுத்துக்களை வாசிப்பதாகும். தவிர அரபு மொழியை விளங்குவதோ அரபு மொழியால் உரையாடுவதோ அல்லது எழுதுவதோ அல்ல. இதனை ஆங்கில மொழியுடன் ஒப்பிட்டு சிறிது சிந்தித்து பாருங்கள். இக்கால அளவு ஆங்கில மொழிக்கு செலவிடப்படுமானால் மாணவர் ஆங்கிலத்தை நன்கு எழுதவும் வாசிக்கவும் கிரகிக்கவும் சரளமாக பேசவும் கற்றுக்கொள்கின்றனர். இவ்விடயத்தில் வலையொலி நேயர்களுக்கும் உடன்பாடிருக்கும் என நான் நம்புகின்றேன். பலருக்கு பரிச்சயமும் இருக்கக்கூடும். 2 மொழிகளுமே பிறமொழிகள், 2மே சர்வதேச மொழிகள், 2ம் ஒரே மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை. ஆனால் ஒப்பீட்டு ரீதியில் ஆங்கிலத்தை விட அரபு முஸ்லீம்களுக்கு பரிச்சயமான மொழி என்று துணிந்து சொல்லலாம். ஏனெனில் சாதாரணமாக இலங்கை வாழ் முஸ்லீம்கள் தமது அன்றாட வாழ்வில் 100க்கு மேற்பட்ட சுமார் 200 வரையிலான அரபு சொற்களை பேச்சு வழக்கில் உபயோகிக்கின்றனர். அவ்வாறிருந்தும் அம்மொழியை வாசிக்க மட்டும் கற்பதற்கு இவ்வளவு நீண்ட காலம் தேவைதானா? தவறு எங்கே இருக்கின்றது? மொழியிலா அல்லது எமது அணுகுமுறையிலா? சற்று சிந்திப்போம். அல் குர்ஆன் மதரசாக்களில் தாலீமுல் குர்ஆன், தத்ரீசுல் குர்ஆன், இக்ரா, காயிதா நூரானி என்றவாறு அன்று தொட்டு இன்று வரை பாடப்புத்தகங்கள் இருந்து வருவதை நாம் அறிவோம். இவை தனிநபர்களால் தொகுக்கப்பட்ட நூல்களாகும். இவை காலத்துக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளனவா? ஏனைய பாடப்புத்தகங்களுடன் ஒப்பிடும்போது சிறாரை ஆகர்ஷிக்கும் தன்மை இந்நூல்களில் காணப்படுகின்றதா? அன்று முதல் இன்று வரை வெள்ளைக்கடதாசியில் கருப்பு எழுத்து என்றவாறு தளக்கோலத்தில் எவ்வித மாற்றமும் இன்றியல்லவா அவை அமைந்துள்ளன. இஸ்லாம் அனுமதித்துள்ள அளவில் வர்ணங்கள் மற்றும் படங்களை பயன்படுத்தி இந்நூல்களை கவர்ச்சிகரமாக்குவதில் என்ன தவறு இருக்கின்றது? சமூகம் சிந்திக்க வேண்டும். இச்சமயத்தில் நாம் உமர் ஆலிம், ஃபாசி ஆலிம் ஆகியோரை நன்றியுடன் நினைவுகூர கடமைப்பட்டுள்ளோம். தாலீமுல் குர்ஆன் என்ற நூலை தொகுத்து வெளியிட்ட அவர்களது முயற்சி குறைத்து மதிப்பிடக்கூடியதன்று.
பாராட்டப்பட வேண்டியதாகும். கிழக்கு மாகாணத்தில் ஒரு கோடியில் வசித்த இவர்கள் யாழ்ப்பாணத்தில் குறிப்பிட்ட அச்சகம் ஒன்றில் வாரக்கணக்காக தங்கி நூலை ஒப்பு நோக்கி வெளிக்கொண்டு வரப்படும் பாடு சொல்லுந்தரமன்று. மவுனத்துர் ரஹ்மான் நிறுவனத்தின் பணிபுரிந்த இவர்கள் தமது படைப்புகளை நாடு முழுவதும் விநியோகம் செய்தமை ஒரு சமூக சேவை எனலாம். தவிர தாலீமுல் குர்ஆன் இன்றும் கூட களத்தில் ஏனைய நூல்களோடு ஈடுகொடுப்பதை நாம் அறிவோம். இச்சந்தர்ப்பத்தில் அல் குர்ஆன் மദ്രஸா பாடநூல்கள் 2 கூட்டு முயற்சியாக வெளிவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அவை ஒன்று அல் குர்ஆன் மദ്രஸாக்களுக்கான பாடத்திட்டம், மற்றையது மாரிஃபுல் வஹி மக்தப் பாடத்திட்டம். அல் குர்ஆன் மദ്രஸா முஅல்லிம்கள் எத்தகைய தகைமையுடையவர்கள், அவர்களின் கல்வித் தகைமை என்ன மற்றும் தொழில் தகைமை என்ன, இவர்கள் கற்பிப்பதற்குரிய பயிற்சி பெற்றுள்ளனரா, பரீட்சித்து பார்ப்பவர் யார், இவை சமூக ஆர்வலர்களால் முன்வைக்கப்படும் வினாக்கள். குழந்தை உளவியல் பற்றிய அறிவு இல்லாததன் விளைவு இதோ. வட்டமாக அல்லது செவ்வக வடிவத்தில் அமர்ந்திருக்கும் மாணவரை தொடக்கத்திலிருந்து முடிவு வரை ஓது ஓது என்று கூறியவாறு ஓங்கி ஒரு பிள்ளைக்கு ஒன்றாக முதுகில் தடியினால் அல் குர்ஆன் மദ്രஸாக்களின் முஅல்லிம்கள் அடித்து கொண்டு செல்வதும், அந்த அடியின் வலியினால் மாணவர் முதுகை வளைத்து நெளித்து கொண்டு ஆ ஊ என்று அலறுவதும் அல் குர்ஆன் மദ്രஸாக்களில் அன்றாடம் நடைபெறும் காட்சிகளாகும். உளவியல் அறிவு ஒரு புறம் இருக்கட்டும், மிதமிஞ்சிய மாணவர் தொகை சில வகுப்புகள் சுமார் 100 வரையிலான மாணவரை கொண்டுள்ளன. இந்நிலையில் ஆசிரியரால் என்ன செய்ய முடியும்? குட்டி ஷைத்தானுக்கு பெரம்பு சுல்தான் என்ற தாரக மந்திரத்துடன் வகுப்பறை கட்டுப்பாட்டுக்கு அவர் கையாளும் ஒரே வழி இதுதான்.